إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته الودودا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم وأطيعوا الله وأطيعوا الرسول فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العلي العليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய உலகில் இன்றைய தினம் பல கோடி மக்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பல்வேறு வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையிலே அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களாக அல்லாஹ்வை, அவனுடைய வல்லமையை, அவனுடைய தண்டனையை, அவனுடைய மன்னிப்பை அறிந்தவர்களாக அவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு தலை சாய்த்து இன்றைய ஜும்மா தினத்திலே மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே அல் அன்ஆம் என்ற 6வது அத்தியாயத்திலே 159வது வசனங்கள் முதல் 165வது வசனம் வரை ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை செய்ய சொல்கின்றான். என்ன உபதேசம் அது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நபியே, நீ இந்த மக்களை பார்த்து சொல்வீராக. என்ன சொல்றான்? எவர்கள் தங்களுடைய தீனை, மார்க்க நெறியை துண்டு துண்டாக்கி பல்வேறு குழுக்களாய் பிரிந்து விட்டார்களோ அவர்களோடு நிச்சயமாக உமக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவர்களுடைய விவகாரம் அல்லாஹ்வின் பொறுப்பிலேயே உள்ளது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் அவனே அவர்களுக்கு அறிவிப்பான். எவர் இறைவனின் திருமுன் நன்மையை கொண்டு வருவாரோ அவருக்கு அதே போல 10 மடங்கு நன்மைகள் வழங்கப்படும். எவர் தீமையை கொண்டு வருவாரோ அவருக்கு அவர் செய்த தீமையின் அளவிற்கு தண்டனை வழங்கப்படும். மேலும் அல்லாஹ் யாருக்கும் அநீதி இழைப்பவன் அல்ல. நபியே, நீர் கூறுவீராக, நிச்சயமாக என் இறைவன்
எனக்கு நேரான வழியை காட்டிவிட்டான். அது முற்றிலும் சரியான கோணல் இல்லாத நெறியாகும். மன ஓர்மையுடன் இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி கடைபிடித்து வந்தார்களோ அது போன்ற வழிமுறையாகும். மேலும் இப்ராஹிம் நபி இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. கூறுவீராக, நிச்சயமாக எனது தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலாவிற்கே உரியது என்று சொல்வீராக. அவனுக்கோ யாரொரு இணையும் இல்லை. இவ்வாறே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் நான் இறைவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய முஸ்லிம்களில் முதலாவது ஆளாக இருக்கின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹ் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்க அவனை விடுத்து வேறு கடவுளர்களை நான் தேடுவேனா? அல்லாஹ் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்க வேறு கடவுளர்களை நான் தேடுவேனா? எல்லாவற்றிற்கும் ரப்பாக அவன் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை விடுத்து வேறு யாரையும் தேட மாட்டேன் என்று சொல்வீராக. ஒருவரின் சுமையை மற்றவர் யாரும் சுமக்க முடியாது என்பதையும் சொல்வீராக. பின்னர் நீங்கள் அனைவரும் உங்கள் அதிபதியிடமே திரும்பி வர வேண்டி இருக்கின்றது. அச்சமயம் நீங்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கியவனும் அவனே. உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட சிறந்த படித்தரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். எதற்காக என்றால் உங்களை சோதிப்பதற்காக. நிச்சயமாக அதிபதி உன்னுடைய இறைவன் தண்டனை வழங்குவதில் மிக விரைவானவன், அதைவிட அவன் கருணையாளன், மிக்க மன்னிப்பவன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனங்களிலுடைய சாராம்சத்தை தான் இன்றைய ஜும்மாவாக நாம் காண இருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு முன்னால் ஏனைய தூதர்கள் வந்தார்களே, லட்சக்கணக்கான நபிமார்கள், யாவரிடத்திலுமே சொல்லி அனுப்பப்பட்ட ஒரே செய்தி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. அல்லாஹ்வை தவிர உதவி தேடுபவர் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர நமக்கு உதவி செய்பவரோ தீங்கிலிருந்து நம்மை காப்பாற்றுபவரோ எவரும் இல்லை என்ற ஏகத்துவ சித்தாந்தம் தான், அந்த அடிப்படை கொள்கை தான் எல்லா நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நமது இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சொல்லிக் கொண்டிருந்த ஒரே தாரக மந்திரம். ஆனால் இன்று நம்முடைய சமுதாயம் அல்லாஹ் சொல்லி காட்டியது போல தங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நேரான தீன் மார்க்கத்தை வளைத்து கோணலாக்கி தனக்கு சாதகமாக எல்லா விஷயங்களிலும் அதை துண்டு துண்டாக்கி இன்று பல்வேறுபட்ட பிரிவினர்களாக, பல்வேறுபட்ட குழுக்களாக, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வியாக்கியானம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து, ஒரு குர்ஆன் ஆயத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் என்று அந்த விளக்கங்களின் அடிப்படையிலே இன்று துண்டுபட்டு நிற்கின்றோமே, இதை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான். அந்த வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்கின்றான், இத்தகைய நேரான வழியை வளைத்து அவர்களுக்கு தக்கவாறு மாற்றிக்கொண்டார்களே, அவர்களோடு நபியே உமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை நீங்கள் டிக்ளேர் செய்து விடுங்கள், நீங்கள் அறிவிப்பு செய்து விடுங்கள். இப்ராஹிம் எந்த மார்க்கத்தை பின்பற்றினாரோ, இப்ராஹிம் எந்த இறைவனை ஒரே இறைவனாக ஏற்றுக்கொண்டாரோ அதே இறைவனின் ஏற்றுக்கொண்டு அதே வணக்க வழிபாடுகளை பின்தொடர்ந்து யார் செய்கிறார்களோ அவர்களுக்கும் உமக்கும் தான் சம்பந்தம். அந்த மார்க்கத்தை இவர்கள் கோணலாக்கி தங்களுக்கு சாதகமாக வளைத்து எல்லா விஷயத்திலும் அவர்கள் எவர்கள் துண்டு துண்டாக்கி விடுகின்றார்களோ அவர்களுக்கும் உமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா இந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, இன்று நாம் இருக்கக்கூடிய சமுதாயத்திலே பார்க்கின்றோம். ஒரு ஊரிலே எத்தனை ஜமாத்துகள், ஒரு குடும்பத்திலே எத்தனை கருத்து வேறுபாடுகள். எல்லாருக்கும் வழங்கப்பட்ட மார்க்கம் ஒரே மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், நாம் பிறந்தது முதல் இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம். ஆனாலும் கூட தன்னுடைய தாயினுடைய வளர்ப்பு, தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை, தான் வளர்கின்ற அந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மனிதன் தங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்கின்றான். அவனுக்கு நேரான மார்க்கம் என்று வழிகாட்டப்பட்ட போதும் கூட
அவனுக்கு இதுதான் உண்மையான இஸ்லாம், இதுதான் உண்மையான நெறி என்று எடுத்து வைக்கப்பட்ட போதும் கூட தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி தங்களுடைய சந்தோஷத்திற்காக மார்க்கத்திற்கு புறம்பான வழிகளிலே, மார்க்கம் அனுமதிக்காத வழிகளிலே, இஸ்லாம் காட்டாத வழிகளிலே தங்களுடைய சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருப்பதை இன்று காண்கின்றோம். இன்றைக்கு எல்லா மனுஷனுக்கும் என்ன நினைக்கிறான்? நமக்கு நிம்மதி வேண்டும், சந்தோஷம் வேண்டும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களையும் நாம் இருக்கும் காலத்திலேயே அனுபவித்து விட வேண்டும் என்ற ஒரு துடிப்பு. அவன் தேடுகின்ற சந்தோஷம் எல்லாம் இது மார்க்கத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா, இதை செய்தால் நமக்கு நன்மை பயக்குமா அல்லது இதை செய்தால் தீமை பயக்குமா என்ற சிந்தனையிலிருந்து அவன் தரம் புரள்கின்றான். அந்த சிந்தனையை அவன் பொருட்டாக மதிப்பதில்லை. ஆனால் அவன் எண்ணுகின்றான், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு சிறு காலம் நாம் இந்த சுகத்தை எல்லாம் அனுபவித்து விடுவோம், ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த மார்க்கம் நேரான மார்க்கம் என்று தெரிந்திருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அதை ஒத்தி போடுகின்றான். இப்ப என்னங்க நமக்கு வயசாயிருச்சு, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசு, இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசு, வாழ வேண்டிய வயசு. இந்த வயசுல போய் பள்ளிவாச தொழுக இபாதத்து இப்படி சொல்லிட்டு தொப்பியை போட்டு தாடியை வச்சுட்டு அலையணுமா? இது ஆட்டம் போட வேண்டிய வயசு, பாட்டு பாட வேண்டிய வயசு, துள்ளி குதிக்க வேண்டிய வயசு. இதை எது நிறைவேற்றி தருகிறதோ அதன்பால் அவனுடைய கவனத்தை செலுத்துகின்றான். மார்க்கம் இதுதான் என்று அறிந்திருந்த போதும் கூட அன்றைய காலத்து மக்கள் ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய காலகட்டம், அவர்களுக்கு மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாது. பல்வேறு நபிமார்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இருந்த போதிலும் கூட, ஆனால் தொண்டு தொட்டு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கால சூழ்நிலைகளை கேட்டவாறு மாறி போய்தான் கிடந்தது. அவர்களுக்கு கொலை என்றால் ஒரு பொருட்டல்ல, கொள்ளை என்றால் ஒரு பொருட்டல்ல, அதுவெல்லாம் சர்வசாதாரணமாக அன்றாடம் அவர்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு செயலாக மாறி போயிருந்தது. ஒரு 10 ரூபா அவனுக்கு வேணும், அவனுக்கு இன்றைய உணவிற்கு அவனுக்கு பொருளாதாரம் இல்ல, அவன் இன்னைக்கு உணவு உண்ணணும்னா ஒருவேளை உணவிற்காக ஒரு பெரும் கூட்டத்தையே அடித்து சாகடித்து விட்டு அந்த பொருட்களை சர்வசாதாரணமாக எடுத்து சென்று தங்களுடைய வயரை வளர்த்துக் கொண்டிருந்த கூட்டம், பெண்களை கேலி பொருள்களாக வைத்துக் கொண்டு, அழகு பதுமைகளாக வைத்துக் கொண்டு ஆடல்கள் பாடல்கள் கச்சேரிகள் கூத்துக்கள் என்று அரங்கேறி கொண்டிருந்த காலம். விபச்சாரம் என்பது ஒரு பெயரளவிற்கு கூட ஒரு மான பிரச்சனையாக கருதப்படாத காலம். அவர்களுடைய இது போன்ற உலக வாழ்க்கை தான் இப்படி இருக்கிறது என்றால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது, இறைவனை பற்றி அவர்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள்? அதனால் அவர்கள் மக்கத்து காபிர்கள் என்று அழைக்கப்பட்டார்களே, என்ன காரணம்? சரி, உலக விஷயத்துல நீ மகிழ்ச்சியை தேடுவதற்காக டான்ஸ் போட்ட, விபச்சாரம் பண்ண, திருடுன, கொலை செஞ்ச, இந்த பாவங்கள் எல்லாம் கூட உனக்கு மன்னிக்கப்படக்கூடிய பாவங்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய வணக்க வழிபாடு விஷயத்திலாச்சும் கொஞ்சம் மான மரியாதையா இருந்தானா? இல்ல. என்ன செய்தார்கள்? அவர்களுடைய வணக்கம் எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில திருமறையில சொல்லி காட்டுகின்றான். அன்றைய காலத்து ஐயாமுல் ஜாகிலியா காலத்து மக்களுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது என்றால், கைத்தட்டுவதும் சீட்டி அடிப்பதையும் தவிர அவர்களுக்கு வேறு வணக்கம் தெரியாது. பள்ளிவாசலுக்கு போவான், பள்ளிவாசல்ல போய் வணங்குறது என்னன்னா, அங்க போய் உய் உயின்னு சினிமா தியேட்டர்ல விசில் அடிக்கிறான அந்த மாதிரி விசில் அடிக்கிறதும் கூட்டமா உட்கார்ந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்வதும், இதுதான் அவர்களுடைய வணக்க வழிபாடாக இருந்தது. இறைவன் என்ற விஷயத்திலாவது அவர்கள் கவனம் செலுத்தினார்களா? இதன் காரணத்தினால்தான் அல்லாஹ் என்ன சொன்னான், இவனோட வணக்க வழிபாடுகளும் சரியில்லை, அவனோட சாதாரண நடைமுறை மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய விஷயங்கள்லயும் அவனுடைய நடைமுறை சரியில்லை. இதனால்தான் அவர்கள் காபிர்கள் என்ற முத்திரை குத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு தூதரை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. இதுக்கு மேல விட்டா கோபத்தால் அந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டி வந்துவிடும். அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஏற்பட்டு விட்டால் இந்த உலகமே தாங்காது, ஒரு புற்பொண்டு கூட மிஞ்சாது என்ற சூழ்நிலை வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு தூதன் மூலமாக இவர்களுக்கு நேர்வழியை காட்டுங்கள். ஏன்னா அல்லாஹ் தண்டனையை பற்றி எந்த இடத்துல எல்லாம் சொல்கின்றானோ அந்த இடத்துல என்ன சொல்லுவான், தண்டனை கொடுப்பதில் விரைவானவன் தான், தண்டனை கொடுப்பதில் கடுமையானவன் தான். ஆனால் அதையும் மிஞ்சி விட்டது அவனுடைய கருணை, அதையும் மிஞ்சி விட்டது அவனுடைய மன்னிப்பு. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவான், உடனுக்குடன் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக அவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் நாடி இருந்தால் இந்த உலகத்துல ஒரு மனிதர் கூட மிஞ்ச மாட்டார். யாரும் மிஞ்ச மாட்டார்.
நபிமார்கள் கூட மிஞ்சி இருக்க மாட்டாங்க, இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட மிஞ்சி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். குல்லு ஆதம ஹத்தாவும் வகைர ஹத்தாயின தவ்வாபும், எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அந்த தவறு செய்கிறவர்களே நல்லா யாரு தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு அந்த தவறிலிருந்து திருந்தக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த போர்டுல கூட ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கு, வரம்பு மீறி தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் யாரை பார்த்து கூப்பிடுறான்? முஸ்லிம்களை பார்த்து கூப்பிடல, மூமின்களை பார்த்து கூப்பிடல. முஸ்லிம்களே என்கிட்ட கேளுங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களே என் மீது கேளுங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களே என் மீது கேளுங்கன்னு சொல்லல. யாரெல்லாம் இந்த உலகத்திலே தட்டெழுந்து தடுமாறி சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி தமக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டு தீங்கு செய்வதிலே மூழ்கி இருக்கின்றீர்களே என்னுடைய அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வின் அருள் மீது நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், அல்லாஹ் மன்னிப்பதைத்தான் விரும்புகின்றான். எனவே நீங்கள் அவனுடைய அருளின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏன் அப்படி கூப்பிட்டு சொல்லணும்? நாம தவறு செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது கஜானால குறைஞ்சிட போதா? இல்ல அல்லாஹ்வை விடுத்து வேறு ஒருவரிடம் நாம் போய் துவா செய்வதாலேயோ அவரிடம் போய் நம்மளுடைய தேவைகளை கேட்பதனாலேயோ அல்லாஹ்வுடைய கஜானால ஏதாவது குறைந்து விட போகிறதா? அல்லாஹ் சொல்றான், இல்ல, நீங்கள் என்னை விடுத்து ஏனையோரை வணக்க தெய்வங்களாக, உங்களுடைய இஷ்ட தேவதைகளாக, உங்களுடைய இஷ்ட இறை நேசர்களாக ஆக்கிக் கொண்டு அவர்களும் நீங்கள் உதவி தேடினாலும், இல்ல அவர்களே என்னுடைய தெய்வம், அவர்தான் என்னுடைய அதிபதி என்று நீங்கள் சரணடைந்து கிடந்தாலும் அல்லாஹ்வுக்கு எதுவும் குறைந்து விட போவதில்லை. ஆனா அல்லாஹ் என்னத்தை நாடுறா? உங்கள் மீது அருள் செய்ய விரும்புகின்றான். நீங்கள் செய்யக்கூடாத ஒரே குற்றம் இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான். வேற என்ன குற்றத்தை வேணாலும் செஞ்சுக்க, எதை வேணாலும் செய்ய, ஆனால் இந்த ஒரு தவறை மட்டும் நீ செய்யாமல் திருத்திக் கொண்டாயானால் உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு நான் பொறுப்படுத்திக் கொண்டேன். ஆனால் இந்த ஒரு பாவத்தை தவிர. என்ன பாவம்? அல்லாஹ் அந்த வசனத்துல கூட அல்லாஹ் கேட்க சொல்றான், நபியே அவங்கள்ட்ட கேளுங்க, உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் அதிபதியாக இந்த இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான். இங்கே படைக்கப்பட்ட அனைத்து பொருட்கள், அனைத்து உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அதிபதியாக என்னுடைய இறைவன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவனை விடுத்து வேறொரு பாதுகாவலனை, வேறொரு இறைவனை நான் தேடுவேனா என்று மக்கள்கிட்ட பார்த்து நீங்க கேளுங்க. நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளி இருக்கிறார், வேலை செய்யறோம், நம்மளுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்யப்படுகின்றன, நமக்கு கேட்கறது எதுவுமே கேட்கறதுக்கு குறையில்லை, கிடைக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வேற ஒரு முதலாளியை நம்ம தேடுவோமா? வேற ஒரு ஆளை போய் நம்ம கேட்கற அவசியம் இல்லாத நிலையில போய் அவனாவது கேட்டானாக்கா அவன் என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரன்னு சொல்லுவான். ஏன்னா உனக்கு எல்லா தேவைகளும் இங்க நிறைவேற்றப்படுது, நீ அடுத்தது கேட்கிற மாதிரி எந்த சூழ்நிலையுமே உன்னை வச்சிடல. சாதாரண குடும்ப பிரச்சனையில ஒரு பொண்டாட்டி போய் புருஷனுக்கு தெரியாம வேற யார்ட்டாவது போய் கேட்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் கேட்டா என்ன சொல்லுவான்? ஒரு நல்லா வச்சிருக்கக்கூடிய புருஷன் என்ன செய்வான்? உனக்கு தான் நான் எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி இருக்கிறேனே, எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செஞ்சு வச்சிருக்கிறேனே, ஆனா என்ன விட்டுட்டு நீயே அதை போய் கேட்ட? சாதாரண மனுஷங்க முழுமையாக தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் கூட என்ன செய்யறான்? ஆவேசப்படுறான். எல்லா தேவையும் உனக்கு செஞ்சு வச்சிருக்கும் போது நீயே வேற ஆள்கிட்ட போய் கேட்கிற. அப்போ உலகத்தை படைத்த அதிபதி, நம்மை படைத்த அதிபதி எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு சொல்றான், யா அய்யுஹன்னா சுத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனிதர்களே, உங்களை நான் இந்த உலகத்துல படைச்சிருக்கேன். எதுக்காக படைச்சிருக்கேன்? இறைவனை அஞ்சுவதற்காக, அவனை வணங்குவதற்காக, அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுவதற்காகத்தான் நம்ம படைச்சிருக்கிறோம் சொல்றான். மூமின்களை பார்த்து சொல்றான், இறைவனை நம்பிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வு இன்ன சலாத்தி, உங்களுடைய வணக்க வழிபாடுகள், தொழுகைகள், வனுஸ்கி, உங்களுடைய இதர ஏனைய வணக்க வழிபாடுகள், மஹியாய, உங்களுடைய வாழ்வு, மாத்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன், உங்களுடைய மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் இருக்கணும். இன்னொரு இடத்துல சொல்றா, வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள் ஒரு கட்டளை போடுறான். சாதாரணமா கூப்பிட்டு என்ன சொல்றான்? நீங்க என்ன வேணாலும் பாவம் செய்யுங்க, உங்களை மன்னிக்க கூடியவனா அல்லாஹ் இருக்கிறான், உங்களை படைத்த ரப்பு ஒருத்தவன் தான், வேற யாரையும் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதும் நீங்க மரணிக்கக்கூடிய தருவாயில மூமின்களை பார்த்து சொல்றான், ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள்கிட்ட சொல்ற, நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் மட்டும் பத்தாது,
ஈமான் கொண்டுட்டாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? முஸ்லீம் என்ற பெயரை வைத்துக் கொண்டால் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? கிடையாது. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் மரணிக்கும் போது நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். வேற எப்படி மரணித்தாலும் சரி, வேற எந்த நிலைமையில மரணித்தாலும் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு உயிர், ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு ஆத்மா. முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள். இந்த வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள். இந்த மார்க்கம் தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த கோரிக்கை, அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அந்த பிரகடனம் உண்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை தியாகங்களை செய்தார்கள். அவர்கள் தொழுதார்கள், அல்லாஹ்விற்காக தொழுதார்கள், அறுத்து பலியிட்டார்கள், நோன்பு நோட்டார்கள், நுசுக்கி அல்லாஹ்வுக்காக எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்தார்கள். மாத்தி அவர்கள் மஹியா அவர்கள் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவுகளும் இது இறைவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதா, இறைவன் இந்த செயலை ஏற்றுக்கொள்வானா என்ற கண்ணோட்டத்தினுடைய இருந்தது. மமாத்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். எத்தகைய உயிர் தியாகம்! சாதாரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நமக்கு சாதாரண ஒரு மணி நேரம் நிக்கணும், 2 மணி நேரம் நிக்கணும், இறைவனுக்காக இந்த இதை 1 மணி நேரம் செலவிடுங்க, 2 மணி நேரம் செலவிடுங்கன்னு சொன்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ்விற்காக உயிர் துறப்பதிலே புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், இஸ்லாமிய கொள்கையை அப்பொழுதுதான் ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ் என்றால் யார் என்று அப்பொழுதுதான் உணர்ந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு தியாகம் செய்து முனைந்தார்கள். சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, தங்களுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய கணவன் 2 ஒட்டகங்களிலே 2 கால்கள் கட்டப்பட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல், உன் குடும்பம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? இறைவன் ஒருவன் தான் என்பதிலே உறுதியாக இருக்கின்றீர்களா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. மனசளவுல சொல்லாட்டியும் பரவாயில்ல, சும்மா உதட்டளவுல சொல்லுங்க. நீங்கள் வணங்கக்கூடிய இந்த அல்லாஹ்வும் இருக்கின்றான், நாங்கள் வணங்கக்கூடிய லாத்து, உஸ்ஸா, மனாத்து போன்ற இங்கே கௌபத்துல்லாஹில இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளும் அல்லாஹ்விடம் எங்களை இணைத்து வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய தெய்வங்கள் தான். ஒரே ஒரு அக்ரிமெண்ட் மட்டும், ஒரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மட்டும் சொல்லு, விட்டுடுறோம். உன்னுடைய கணவன் இப்பொழுது துடிதுடித்து இறக்க இருக்கின்றான். கேட்கிறாங்க, யாசிர் சொல்லு, அல்லாஹ் இருக்கிறான், அதை ஒத்துக்கிறோம், இதோடு சேர்ந்து இந்த கடவுளர்களும் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் ஒத்துக்கொள்ள அவுத்து விட்டுறோம் சொன்னாங்களா? முடியாது. ஒரு வார்த்தை தாங்க, அல்லாஹ் இல்லைன்னு மனசுல, அல்லாஹ் இருக்கான்னு மனசுல நினைச்சிட்டு உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு சொல்லிட்டு வந்துட்டா கூட பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஆனாலும் கூட அவர்களுடைய மஹியாய் எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய மரணம் யாருக்காக இருந்தது? அல்லாஹ்விற்காக இருந்தது. அல்லாஹ் ஒருத்தங்கிறத மாத்தி நீ சொல்றியா? அல்லாஹ் சொல்றான் நான் ஒருத்தன் தான் சொல்லுன்னு, ஆனா நீ சொல்ற ஒருத்தன் இல்ல பல பேர் இருக்கிறான்னு சொல்ற சொல்ல மாட்ட. என்னடா எடுப்ப? மிஞ்சி மிஞ்சி போனா என்னோட உயிரை எடுக்கிற வரைக்கும் தான் என்னோட உடல்ல வலி, என்னுடைய உயிர் இந்த உடம்பில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய காலம் மட்டும்தான் என்னுடைய வலியை நான் உணர முடியும். என்ன வேண்டுமானாலும் செய்துக்கள். ஒட்டகத்தை ஓட்ட போறியா ஓட்டு. அந்த கொடுங்கோளர்கள் சும்மா மிரட்டினாங்க நினைச்சீங்களா? அவர்களை மிரட்டத்தோட விட்டுட்டாங்கன்னு நினைச்சீங்களா? செய்தார்கள் கொடுங்கோளர்கள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள். அந்த ஏகத்துவ சிந்தனை வளரக்கூடாது என்பதற்காக, ஏகத்துவ சிந்தனை தலைத்தோங்க கூடாது என்பதற்காக, இது போன்று பலர் உருவாகிவிட்டால் இந்த நம்மளுடைய அசத்தியங்கள் எல்லாம் அழிந்து போய் சத்தியம் மேலங்கி விடக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சாங்க? அழிச்சிருவோம். இவ்வளவு மௌத்தாக்கிட்டா இதற்கு பிறகு இதை சொல்வதற்கு எவன் இருக்கின்றான்? ஒருத்தரை போட்டு தந்தா மற்றவர்களுக்கெல்லாம் பயம் வரும்ல. நிக்க வச்சான் குடும்பத்தை. 2 பக்கம் 2 ஒட்டகங்கள் ஓடவிடப்பட்டன. அவர்களுடைய உடல்கள் 2 கூறாக கிழிக்கப்பட்டு குடல் தரையில விழுந்தது, ரத்தம் பீரிட்டு ஓடியது. அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அவன் ஏகன் ஏகன் என்ற அந்த இறுதி மூச்சு வரை அந்த தாரக மந்திரத்திலிருந்து அவர்கள் மாறவில்லையே. இதுதான் உண்மையான இஸ்லாத்திற்காக, அல்லாஹ்விற்காக என்னுடைய வாழ்வு மரணம் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் வருகின்றோமே. ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையிலே உள்ள அந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத சொல்றாங்க. இன்னைக்கு ஓதுறோம் பல பேர், என்ன அர்த்தத்துல ஓதுறோம்? எதற்காக அந்த வசனங்களை தொழுகைக்கு முன்னாடி வச்சிருக்கிறான்?
அல்லாஹ்வின் சன்னதியிலே தக்பீர் என்று அல்லாஹ் அக்பர் என்று கட்டிவிட்டு நின்றதற்கு பிறகு என்னுடைய வாழ்வு, என்னுடைய தொழுகை, இதர வழக்கங்கள், என்னுடைய மரணம் கூட உனக்காக அல்லாஹ் இருக்கணும். வேற யாருக்காக என்னுடைய உயிர் போகக்கூடாது, வேற எதற்காகவும் என்னுடைய உயிர் போகக்கூடாது. இதுதான் ஒரு இஸ்லாமியனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அறிவுறுத்தப்பட்ட ஒரு கட்டளை. முஸ்லிம்களாக அன்று நீங்கள் மரணிக்காதீர்கள். இன்னைக்கு நம்மளும் மரணிச்சோம். பலி கொடுத்த 2 உயிர்களை எந்த நேரத்தில், எந்த தருணத்தில் அவருடைய உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டன? சாதாரணமா ஒரு நியூஸ் பார்க்கிறோம். முதல் நாள் என்ன நியூஸ்? ஆரணியில தேர் இழுத்தார்கள். தேர் இழுத்த போது அது அச்சாணி முறிந்து தேர் கவிழ்ந்து 5 பேர் மரணம். ஒருத்தர் கேட்டார், இந்த 5 பேர் மரண மாட்டாங்க, பாவம் தானே? அவர் சொல்ற, என்னங்க பாவம்? இணை வைக்கிற காரியத்தை செஞ்சிருக்கிறான், ஷிர்கான விஷயத்துல தேர் இழுத்துட்டு போயிருக்கிறான், அதுல ஒன்று செத்துட்டு போறான், அதனால நம்மையே கவலைப்படணும், முஸ்லிம்களாகிய நாம ஏன் கவலைப்படணும்? அது கேட்கிறார். எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும்? அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவன் இணை வைக்கிற காரியத்தை தானே செஞ்சான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்ல தானே இருந்தான், அவன் அதனால மன்னிச்சு போறான் அப்படி என்று சொன்னார். அது 9 மணிக்கு நடந்திருக்கு நைட்டு. அடுத்து 3 மணி அளவில் இங்க நமது சமுதாயத்தில் 2 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டன. 2 சகோதரர்கள் பலியானார்கள். என்ன காரணம்? பெரிய போருக்கு போய் நின்று அவங்க உயிர் மாற்றிட்டாங்களா? இஸ்லாத்தினுடைய கொள்கையை எடுத்து சொன்னதற்காக எதிரிகளால் வெட்டப்பட்டார்களா? இஸ்லாத்தை ஓங்கி ஒழிப்பதற்காக அவர்கள் செல்லும் வழியில மரணம் அடைந்தார்களா? இஸ்லாத்தை சொல்லுவதற்காக அவர் புறப்பட்டு சென்ற போது மின்சாரம் தாக்கி இருந்தார்களா? அவர்களுடைய உயிர் எதற்காக போனது? அல்லாஹ்விற்காக ஒவ்வொரு முஸ்லிமுடைய உயிரும் போகணுங்க. அல்லாஹ் சொல்றான், எனக்கு நான் கொடுத்த அந்த உயிரை என்னுடைய பாதையில நீ செலவழி. நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து இது நான் சொல்ற வேலைக்கு மட்டும் செலவழின்னு நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த காசை நீ நான் சொல்லாத விஷயத்துக்குலாம் செலவு பண்ணா உனக்கு என்ன பட்டம்? திருட்டு பட்டம் கட்டுவேன், அயோக்கியன் என்று சொல்லுவேன், உன்னை எனக்கு அடங்காதவன் என்று சொல்லுவேன். அல்லாஹ் உனக்கு உயிரை கொடுத்து அருள்கொடைகளை கொடுத்து உன்னை இத்தனை வருஷம் வளர்த்து வாழ்வம் பண்ணி இவ்வளவு காலம் உன்னை இந்த உலகத்தில் சுகம் அனுபவிக்க விட்டு என்னுடைய பாதையில நடவா என்று ஒரு கோரிக்கை வச்சான, அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டு இன்று இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய மரணம் நபிமார்களுக்கு ஏற்பட்ட மரணம் போலவா? நம்முடைய மரணம் ரலியல்லாஹு அன்ஹு என்று இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மரணமா? எதற்காக இவ்வளவு கூட்டம் கூடணும்? 2 சகோதரர்கள் இறந்து விட்டார்கள். பாத்தீங்கன்னா நாகப்பட்டினமே திறந்து நின்றுச்சு. எதுக்காக நின்றுச்சு? அந்த அஜித் துவா ஓடுறாரு. என்ன துவா ஓடுறாரு? எங்களை முஸ்லிம்களில் உள்ளவர்களாக நீங்கள் ஆக்கி வை, காஃபிர்கள் கூட்டத்தில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. அரபில ஓடுறாரு. உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. அர்த்தம் தெரிஞ்சவங்களுக்கு அவர் என்ன ஓடுறாருன்னு தெரியும். யாருக்கு முன்னாடி ஓடுறாரு? இறந்து விட்ட அந்த சகோதரன் மையத்துக்கு முன்னாடி ஓடுறாரு. இது மையத்தாக ஆவறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். காஃபிர்கள் கூட்டத்தில் உண்டு நீ இருந்து விடாதே, முஸ்லிம்காக மரணித்து விடாதே, முஸ்லிமாக இல்லாமல் நீ மரணித்து விடாதே. அவன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு அறிவுறுத்தி இருந்தால் ஆளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜமாத்தினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மார்க்கம் தெரியாதவங்களுக்கு யாருக்கும் இது போன்ற ஆடல் பாடல் கூத்து கச்சேரிகள் எல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் என்பது தெரியாதா? எதுல போய் உயிரை விட்டுருக்கிறார் 2 பேரு? பாட்டு, கூத்து, டான்ஸ், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அத்தனை செயல்களும் ஒட்டுமொத்த குத்தகையாக இருக்கக்கூடிய கந்தூரி விழா, சந்தனம் பூசும் விழா, அதுல 2 பேரோட உயிர் போயிருக்கு. அதுக்கு எல்லாரும் போயிருந்தோம். கூட்டம் பாத்தீங்கன்னா அளவு மோதுச்சு. எதுக்காக? உயிர் தியாகம், உயிர் தியாகி என்று பாராட்டுவதற்காகவா? அனுதாபப்பட்டு போனுச்சு. நாங்களும் போன அந்த சகோதரன் எந்த அடிப்படையில் இருந்தான் என்று தெரியல. அவன் மனசுல இணைவைப்புக்கூடிய அந்த இணைவைப்பு சிந்தனை இருந்ததா, அல்லது அவன் ஜாதிக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்காக போனானா? இது அல்லாஹ்வினுடைய கையில் உள்ள விஷயம். நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபட்டுக் கொண்டிருந்தீர்களோ மறுமையில அவன் தெளிவாக்க போறான். சில சகோதரர் கேட்டாங்க, இந்த நாகை முஸ்லிம் தௌஹீத் ஜமாத்தெல்லாம் சேர்ந்து போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தீங்களா, தொழுகை வச்சுட்டு வந்தீங்களா, இது எந்த அடிப்படையில கூடும்? அவர்கள் டிக்ளேர் செய்துவிட்டு இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தில் இந்த ஆட்டம் பாட்டம் கூத்திலே கலந்து கொண்டவர்கள், அவர்களுடைய மரணத்தை அவர்களை முஸ்லிம்களாக நீங்கள் எப்படி அங்கீகரிக்கிறீர்கள் கேட்டாங்க. அதே சகோதரர் கேட்டாரு, அங்கே தேர் கவிழ்ந்த 5 பேர் செத்தாங்க, அதுக்காண்டி யாராவது ஜனாசா தொழுவீங்களா? அவனும் மனிதன் தான் இருந்தான், மனித உயிர் தானே போனது. அவனும் இந்த உலகத்தில் நம்ம சக மனிதனோட வாழ்ந்து கொண்டிருந்தவன் தானே. அவனுக்காண்டி ஏன் கவலைப்பட்ட முஸ்லிம் யாரோ? அடிப்படை கொள்கையில் இருந்து மாறிவிட்டான்.
அவன் இணை வைக்கக்கூடிய செயலில் இருந்தான் என்று எல்லாரும் ஓப்பனா டிக்ளேர் பண்றான். அப்ப அவனுக்கு ஜனாசா தொழுகை இல்ல. எதுக்கு? அவன் முஸ்லீம் இல்ல. என்ன காரியத்தை செய்தனால அவன் முஸ்லீம் இல்ல? இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்களில் அவன் ஈடுபட்டதனால அவன் முஸ்லீம் இல்ல. அதனால நான் தொழுகையில கலந்துக்க மாட்டேன், அவனுக்கு தொழுகை கிடையாது. மாற்று மத சகோதரன் இவன் யாரு? உன்னுடைய தொப்புள் குடி உறவு, உன்னுடைய சகோதரன். அவருடைய தாய் இருந்த கண்ணீர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் குடும்பம் இன்று எந்த அளவுக்கு சோகத்தில் இருக்கிறது என்பது தெரியுமா? ஜமாத்தினர்கள் தடுத்தார்கள். ஆட்டம் பாட்டம் கேலி கூத்து எல்லாம் வைக்க கூடாது, கொடி உருவம் தஸ் அடிக்க கூடாது, ஆட்டம் பாட்டம் வைக்க கூடாது. மார்க்கம் தெரிந்த சிலர் அறிவுறுத்தினாங்க. கேட்டார்களா? கேட்டார்களா? நீங்கள் என்ன சொல்வது, நாங்கள் என்ன கேட்பது? 450 வருடங்கள் காலம் காலமாக பரம்பரை பரம்பரையாக செய்த ஒரு பழக்கம். அந்த பழக்கத்திற்கு எங்களால் விட்டு கொடுக்க முடியுமா? டான்ஸ் ஆடுவோம், 40,000 ரூபாய். ஒவ்வொரு தர்சு குழுவினருக்கு 40,000 ரூபாய் வெளியூர்களில் இருந்து வரவேற்றார்கள். என்ன ஆச்சு? ஆட்டம் பாட்டம் கூத்து ஆடி அடம்பிடிச்சா இல்லையா? 40,000 50,000 என்று வசூல் செய்து மக்கள் பணத்திலே, ஒன்று மரியாதைகளாக இருக்கக்கூடிய பணத்திலே எந்த விஷயத்தில் மகிழ்ச்சியை தேடுறீங்க? இந்த 2 சகோதரர்கள் நரகம் செல்ல போகிறார்களா, சொர்க்கம் செல்ல போகிறார்கள் என்ற கவலையில நாங்கள்லாம் வந்தோம். கவலையில வந்து அவர்களுக்காக துவா செய்தோம். யாரெல்லாம் இந்த சகோதரனுடைய உள்ளத்திலே ஒரு அணு அளவு ஈமான் இருந்திருந்தால் கூட அவர்களை நரகத்திற்கு அனுப்பிவிடாது. எதற்காக பிரச்சாரம் பண்றோம்? எதற்காக இந்த தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம்? நீங்கள் எல்லாம் எங்களுக்கு பகையானவர்கள் என்பதற்காகவா? அந்த 2 சகோதரர்களுடைய குடும்பங்கள் அழுகுறாங்க. போனியா, எனக்கு அது செய்யறேன், இது செய்யறேன். அல்லாஹ் கொடுத்த உயிர் என்ன அவ்வளவு கேவலமான உயிரா? அந்த குடும்பத்திற்கு யார் பொறுப்பு? இப்பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள கஷ்ட நஷ்டங்களுக்கு யார் பொறுப்பு? ஜமாத் என்ன சொல்றது? மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றது? தௌஹீத்வாதிகள் என்ன சொல்றது? தௌஹீத்வாதிகளுக்கு எதிராக நாங்கள் கொட்டடிப்போம், தஸ் அடிப்போம். நாங்க அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, வாங்க முடியாது, உயிரை வாங்கி கொடுக்க பார்ப்போம். சென்ற உயிரை வாங்கி கொடுங்க, முடியுமா? சிந்திக்க வேண்டும் அருமை சகோதரர்களே. அடுத்தவங்க ஒரு பத்திக்கிட்டு எரியுது, நமக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீடு எரியும் போதுதான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். நாங்கள் ஒவ்வொருவரும் மீதும் கவலைப்படுகின்றோம். தொப்புள் கொடி உறவினர்களாக இருந்தவர்கள், உறவுகளாக இருந்தவர்கள், அன்றாடம் பார்க்கக்கூடிய சகோதரர்கள், இப்படி எந்த விதமான ஒரு வணக்க வழிபாடுகளும் அவர்களிடம் சரியா இல்ல. அவங்க தொழுதாங்களா, ஒழுங்கா தொழுதாங்களாங்கிறது தெரியல. என்ன நிலைமையில் அவர்களுடைய உயிர் பிரிந்தது? முஸ்லிம்களாக அவர்கள் மரணித்திருப்பார்களா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம் என்ன? அங்க தேர் இழுக்கக்கூடிய சம்பவங்கள் எப்படியோ அது போன்றுதான் இங்க நடக்கக்கூடிய கந்தூர் கூடு கொடியேற்ற எல்லாம். நாங்க எங்களுக்கு கந்தூரி கமிட்டிக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல கந்தூரி கமிட்டில நாங்க காசு கேட்ட அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? எதுக்காக கந்தூரி வாங்குறோம், கூடு வாங்குறோம்? அல்லாஹ் சொல்றான், எங்களுடைய சுய கருத்து அல்ல. அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் என்று எவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்களோ, அல்லாஹ் என்று நீ எவனை அழைத்தாலும் சரி அழைக்கின்றீர்களோ அவர்களும் உங்களை போன்ற அடிமைகளே. இது ஒரு வசனம் பத்தாதாங்க? இருக்கக்கூடிய சகோதரர்கள் சிந்திச்சு பாருங்க. ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு போறோம், நம்முடைய முடிவு என்னவாக போகிறது? இன்று இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பத்திற்காக பேரின்பமான சொர்க்க வாழ்க்கையை மிஸ் பண்ண போறீங்களா? சொர்க்கத்துக்காண்டி தான் நாங்க வாழ்றோம், இந்த உலகத்துல அனுபவிச்சுன்னு நினைக்கிறோம்லங்க. எதுக்கு இந்த இன்பத்தை தேடுற மனிதன்? இந்த சொற்ப காலத்துல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம மூத்தா போயிட்டா ஒண்ணுமே அனுபவிக்க முடியாது போல இருக்கு, இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் போல இருக்கு. இருக்கிறதோட நம்ம வந்து தண்ணி அடிச்சுக்குவோம், இருக்கிறதோட நம்ம டான்ஸ் ஆடிக்குவோம், காலம் இருக்கிறதோட எல்லாம் செஞ்சுக்குவோம். உயிரே போயிடுச்ச, என்ன செய்ய முடியும்? இப்ப யார்கிட்ட போய் கேட்க போற? அல்லாஹ் மன்னிப்பானாலும் கிருபையாளனாகவும் மட்டும் இல்லாவிட்டால் நம்முடைய முடிவு என்னவாக போகிறது? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் என்று எவர்களை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகளை அன்றி வேறில்லை. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ் சவால் விடுறான், என்னை விட பெருசு தானே போற, என்னை விட ஒருத்தவன் நல்லா செய்வான் அவனுக்கு தருவான் தானே போற. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து பாருங்கள், அழைத்து பாரு. என்னுடைய மரண வேலை உன்னுடைய தொண்டை குழிக்கு வரும்போது நீ அழைச்சு பாரு. சாவரம் சாதம் அழைச்சு பாரு, அப்துல் காதர் ஜெயலலிதா அழைச்சு பாரு, பீமா பாத்திமாவே அழைச்சு பாரு. யாரா வந்து உன்னுடைய உயிரை காப்பாற்ற முடியும்? நான் கொடுத்த உயிர்,
நான் எடுக்க போறேன், அந்த நேரத்தில் நீ எவ்வளவு வேண்டாலும் அழைச்சு பாரு, அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும். அல்லாஹ் சொல்றான் 7வது அத்தியாயத்துல 194வது வசனத்தை எடுத்து பாருங்க. எல்லாம் அது அல்லாஹ் கேட்கிறான், என்ன விட்டுட்டு போறீல, அழைச்சு பாரு. சாதாரணமா நீ அதை செஞ்சா இது செஞ்சாம்ப, தொண்டக்குழியில் அவனுடைய மரணம் வரும்போது நீ அழைச்சு பாரு, அவனுக்கு உதவி செய்யட்டும், உதவி செய்ய சக்தி இருக்கான்னு பார்க்கட்டும். அல்லாஹ் என்று எவர்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய சக்தியற்றவர்கள் அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அது மட்டுமா, உனக்கு உதவி செய்யறது இருக்கட்டும்டா, அவன் தனக்குத்தானே எந்த உதவியும் செய்து கொள்ள முடியாது, தனக்குத்தானே கூட எந்த உதவியும் அவன் செஞ்சுக்க முடியாது. அவனுக்காண்டி நீ கூடு இழுக்கிறங்கிற, கொட்டடிக்கிறங்கிற, அவனே அவனுக்கான உதவி செஞ்சுக்க முடியாத, அவனும் என்னுடைய அடியான் தானே, அவன்கிட்ட போய் நீ ஏன் கேட்க போற, அவனுக்கு போய் ஏன் நீ மரியாதை செலுத்த போற? அல்லாஹ் கேட்கிறான். அடுத்து சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் என்று வேறு எவர்களை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ, நீங்க கடவுளா கூட நினைக்க வேணாம், பிரார்த்தித்தாலே முடிஞ்சு போச்சு. அவர் நம்ம சொல்றதை கேட்பாருன்னு நீங்க நினைச்சா முடிஞ்சு போச்சு. நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது அவரு தெரிஞ்சுக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க பிரார்த்தித்தாலே முடிஞ்சு போச்சு. நிச்சயமாக அல்லாஹ் என்று வேறு எவர்களை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த தர்கா கமிட்டின்னு வச்சாங்க. மறைந்த சச்சா முபாரக் அவர்கள் தலைமையில ஒருங்கிணைந்த தர்கா கமிட்டி. எதுக்கு? எல்லா அவுலியாக்களையும் ஒருங்கிணைச்சு இவங்க ஒரு அமைப்பு. எதுக்கு இது? எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய அருளை அழிச்சிடுறதுக்கா, இல்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களை காப்பாற்றுவது என்பதற்காகவா? அல்லாஹ் சொல்றான், நீ எந்த கமிட்டி வேணாலாம, நிச்சயமாக அல்லாஹ் என்று எவர்களை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு ஈய கூட படைக்க முடியாதுடா. எல்லாத்தையும் நீ கூப்பிடுறது உலகத்தில் அல்லாஹ் விட்டுடு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுக்க. விஞ்ஞானி இருக்கானா கூப்பிட்டுக்க, அறிவாளி இருக்கானா கூப்பிட்டுக்க, பலசாலி இருக்கானா கூப்பிட்டுக்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஈய படைச்சிருக்கா பாப்போம். அதுக்கப்புறம் என்னை தவிர்த்து வேறு கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பதை நானே ஒப்புக்கொள்றேன். ஒரு ஈய படைக்க முடியுமா? சாதாரண ஒரு உயிர் மிஷினை வச்சு ரோபோ வைக்கிறான், என்ன கொடுக்க முடியும்? ஒரு ஈட்ட உள்ள உணர்வுகளை, ஒரு ஈட்ட உள்ள ஒரு இயக்கத்தை அந்த ரோபோவால பல லட்சங்கள் செலவழிக்கக்கூடிய அந்த ரோபோவால கொடுக்க முடியுமா? ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஏன்னா படைக்கிறதே விட்டுரு, படைக்கிறத பத்தி, அது படைக்கிறது பெரிய விஷயம். அவன்கிட்ட அந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போகுது. இந்த ஒரு லட்டு வைக்கிறான், இல்ல பூந்தி பவுறான், தாவளம் பாசா வாசல்ல போய் பூந்தி பவுந்துட்டு இருக்கான். அதுல ஒரு ஈக்கு வந்து ஒரு பூவந்தியோட அந்த சீனி இருக்கும் பாருங்க, அதை தூக்கிட்டு போ, அதை வாங்க சொல்லு பார்ப்பாங்க, சீனியை வாங்க சொல்லு. அடங்கி இருக்கிறாங்க சாவளவி பாஷா, அப்துல் காதர் ஜெயிலானி, யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு இணையாக நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, இவர்கள் எல்லாம் இறைநேசர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களை எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்க, அந்த ஈ புடிக்கிட்டு போற ஒரு சீனியை வாங்க சொல்லு. அல்லாஹ் கேட்கிறான், ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொண்டு போனால் அவர்களால் அதை அதனிடமிருந்து கைப்பற்றவும் முடியாது சொல்லிட்டு அல்லாஹ் கேவலமா சொல்றான். தேடுறவனும் பலவீன, தேடப்படுறவனும் பலவீன. அல்லாஹ் என்ற பெரிய சக்தியை வைத்துக் கொண்டு யார்கிட்ட போய் உதவி தேடுறீங்க? தேடுறவன் இருக்கிய, உன்னோட சிந்தனை இருக்க, இதுவும் பலவீனமான சிந்தனை, உதவி செய்ய முடியாது. தேடப்படுறவன யாரு உதவி செய்வான்னு நினைக்கிறாங்க, அவனும் பலவீனமானவன். இது அல்லாஹ் சொல்றான்னு நாங்க சொன்னா எங்களுக்கு ஏதாவது தப்ஸ் அடிப்பீங்களா? யாருக்கு இதனால சேதம்? எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதா? தௌஹீத் வாழ்க்கை தப்ஸ் அடிக்கிறதுனால எங்களுடைய கஜானா வருமானம் பாதிக்கப்படுதா? கிடையாது. அன்பு சகோதரர்களே, ஒரு காலத்தில் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சகோதரர்களை எடுத்துக்கொள்ளுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் கொட்டடிச்சு டான்ஸ் ஆடி தண்ணியை போட்டு ஆடினவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒரு 20-30 சகோதரர்களை சொல்லலாம். இன்னைக்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் இதே பள்ளிவாசல் வாசல் நின்று தௌஹீத் பள்ளியா கூடு கந்துலாம் வானாங்கிறானோலா, அவுளியாக்களை பேசுறானோலா, அவுளியாக்கள் இல்லங்கிறானோலா, ஆடுறா இங்க அடிச்சாங்க. ஆனால் அல்லாஹ்வினுடைய கருணை, அல்லாஹ்வினுடைய வல்லமை, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற ஆள இவன் எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடாது அல்லாஹ் நாடிட்டானா நிச்சயமா அதுல தூக்கிறோம், அவனுக்கு அந்த சிந்தனையை போட்டுரும். அல்லாஹ் சிந்தித்தார்கள், குர்ஆனை எடுத்து படித்தார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லணும் தேவையோட்டமா பார்த்துட்டு இவன் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டானுவா, அவுலியாக்களை திட்டானுவா, கூடு வானாங்கிறானோ, கொடியூர்களை வானாங்கிறானோ, பரம்பரையா நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம விட்டுட முடியுமா? அல்லாஹ் இதெல்லாம் வணங்கக்கூடாதுங்கிறது தெரியும். ஆனா என்ன சொல்றாங்க, இன்னொரு வாரம் பரம்பரையா செஞ்சுட்டோம் 450 வருஷம். அதுக்கு அல்லாஹ் சொல்லாம இருக்கிறான். பரம்பரையா செஞ்சோன்னு சொன்னாக்க அல்லாஹ் விட்டுருவானா? அடுத்த இடத்துல சொல்றான்,
இந்த ஒரு வசனம் போதும். பரம்பரையா செஞ்சோன்னு ஜமாத்தினர்கள் சொல்றாங்களா, ஜமாத்தினர்கள் நல்லா ஒண்ணு விளங்கிங்க. இங்க இருக்கக்கூடிய நான் பண்ண ஜமாத்தா இருக்கட்டும், தௌஹீ ஜமாத்தா இருக்கட்டும், நம்ம சொல்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி கூறு போட்டு நமக்குள்ள பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரு நேரான கொள்கையில இருக்கா, யாரு கோணலான கொள்கையில இருக்காங்கிறத அல்லாஹ் அறிவிப்பான், மறுமையில அறிவிக்கத்தான் போறான். ஆனா நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள், நாங்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் ஆயத்துக்கள், ஹதீஸ்கள் எல்லாம் ஆதாரத்தோட வச்சிருக்கோம். நாளைக்கு அல்லாஹ் கேட்டா நீ சொன்னா அல்லாஹ் நாங்க அதை தான் சொன்னோம், எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது போயிடுவோம், அல்லாஹ்வே நாங்க சொல்லிட்டு போயிடுவோம். நாங்க சொல்றது தப்பா இருந்தா அல்லாஹ் நீங்க உங்க அடிப்படையில பார்த்தா நாங்க சொல்றது தப்புனா அப்ப குர்ஆன் தப்பு, குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள் தப்பு, புகாரி கிதாப் எடுக்கிறது தப்பு. எல்லாத்தையும் ஏன் பள்ளிவாசல் வச்சிருக்கீங்க? ஏன் பள்ளிவாசலுக்கு தான தர்மம் செய்றீங்க? ஜமாத்தினர்கள் சிந்திக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும். இன்னைக்கு 2 உயிர் பலியா இருக்கிறதுக்கு யார் பொறுப்பெடுக்க போறா? ஜமாத்தை கேட்டப்ப நாங்க 4 உருப்படிக்கு தான் டோக்கன் கொடுத்தோம். இவங்க வந்து வரம்பு மீறி ஹைட்டை தூக்கிட்டாங்க, வரம்பு மீறி டான்ஸ் ஆடிட்டாங்க. எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. என்ன சம்பந்தம் இல்ல? நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தொண்டக்குழியை விக்க வச்சு தாடியை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்பான, ஒரு ஜமாத்து தலைவராக இருந்திய, ஜமாத்து நிர்வாகியாக இருந்திய, ஒரு பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்திய, அல்லாஹ்வுடைய பெயரை தவிர வேற எந்த பெயரையும் பள்ளிவாசல சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியாதா? அனௌன்ஸ் பண்ற, அல்லாஹ்வை விடுத்து அடுத்தவன் வணங்குறதுக்கு அனௌன்ஸ் பண்ற பள்ளிவாசல்ல இப்ப நிர்வாகத்துக்கு தெரியாதா? ஜமாத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே அறிவு கெட்டவர்களா, படிக்காதவர்களா, மார்க்க ஞானம் இல்லாதவர்களா? யாரு காரணம்? இந்த 2 பேரோட உயிருக்கு ஜமாத்து பதில் சொல்லி ஆகணும். கேட்டா சில பேர் சொல்றாங்க, ஜமாத்தை பத்தி பேசுறதுக்கு உங்க ஜமாத்துக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி வேணும்? என்ன தகுதி வேணும்? நாகப்பட்டினத்துல எங்க ஜமாத்து தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஜமாத். எங்கள்கிட்ட சில குறைகள் இருக்கலாம், அதை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ்வே சொல்லிட்டான், நான் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுறேன். ஆனால் தெளிவாக இருக்கின்றோம், இணை வைக்கக்கூடிய பாவத்தை நாங்க செய்யல. அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தா நாங்க அடிச்சு சொல்ல முடியும். நாங்கள் செய்யக்கூடிய தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அதெல்லாம் கொடுத்து ஒரு காலத்தில் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். இதைதான் நாங்கள் உங்களுக்கு விரும்புறோம். நாங்கள் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த அடிப்படையில் நீங்களும் வாங்க. மூதாதையர்களை சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் குர்ஆன்ல இருந்து நம்ம கொடுக்கிறோம். மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் அப்படி அல்ல. என்ன சொல்றான்? அந்த குர்ஆனை பின்பற்றுங்க, ஹதீஸை பின்பற்றுங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான் அப்படி அல்ல. எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நாங்கள் இருக்க கண்டோமோ அதை தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். யாரை பார்த்து சொல்றான்? மக்கத்து காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. இந்த வசனத்தை எடுத்து பாருங்க, 2வது அத்தியாயம் 170வது வசனத்துல டிக்ளேர் பண்றான். பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கீங்களா? மூதாதையர்கள் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இங்க வாங்க, இந்த வசனத்தை பாருங்க. மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படி அல்ல, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் நடக்க கண்டோமோ அந்த வழியே நாங்களும் பின்பற்றுகின்றோம் என்று கூறுகின்றனர். அல்லாஹ் கேட்கிறான், என்ன அவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் எதையும் விளங்காதவர்களாகவும் வழிகெட்டவர்களாகவும் இருந்தாலும் கூட அவர்களை பின்பற்றுவாங்க? அல்லாஹ் நம்ம கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க, என்னடா மூதாதையர்கள் வழிகெட்டவனாகவும் அறிவில்லாதவனும் இருந்தாலும் அவனை பின்பற்றுவ அப்படின்னு நபியை கேளுங்க. ஏற்கனவே அவர்கள் அறியாமை காலத்தில் குஃப்ர் வைத்துக் கொண்டிருந்தார்கள், இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை விட்டு வெளியில வாங்குறதா இங்க உள்ள பிரச்சாரமே. அப்ப திருப்பிய மூதாதையர் செஞ்சதே செய்வோம்னா இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். அப்ப ஏன் இஸ்லாத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லையே? நம்ம உங்களுடைய மூதாதையர்கள்லாம் ரலியல்லாஹு அன்ஹுவா, உங்களுடைய மூதாதையர்கள்லாம் அரேபியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களா? உங்களுடைய அப்பா முப்பாட்டக்காரர்கள் பாத்தீங்கன்னா ராமசாமி, குப்புசாமி, ஆரோக்கியசாமி, இவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள். எதற்காக? நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அத்தனை தெய்வங்களையும் திறந்து விட்டு எதுக்கு தூக்கி போட்டு வந்தோம்? இந்த ஓரிரை கொள்கை என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம் என்பதற்காக தானே வந்தா. திருப்பி மூதாதையர்கள் நடக்க நீங்க 450 வருஷமா தானே செய்றீங்க. நாகூர் வந்தூர் அவன் செய்யறான லட்சம் பல 100 வருஷம், பல்லாயிரம் வருடங்களாக இருக்கின்றன கோயில்கள், பல்லாயிரம் வருடங்களாக இருக்கின்றன சர்ச்சுகள். நம்முடைய முப்பாட்டன் தாத்தா எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சர்ச்சில் கிடந்தவன் தான், எல்லாருமே கோயில்ல கிடந்தவன் தான். எப்படி தேர்வு கலந்து செத்த உடனே அவனை காஃபிர்கள் என்று சொல்கின்றீர்களோ, இணை வைப்பு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இருந்தார்கள் என்று சொல்கின்றீர்களோ, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அங்க பேரு கவுந்துச்சு, இங்க சாக்கு அடிச்சிருச்சு, இதுதானே வித்தியாசம். இங்கே கூடு கவுந்து 4 பேர் செத்து இருந்தாங்க, அதே தானே பிரச்சனை. சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே, ஜமாத்தினர்களே, உலமா பெருமக்களே. நம்ம ஏதோ ஆதங்கத்துல பேசுறோம்னு இல்ல, உண்மையிலே ஆதங்கமா தான் இருக்கு. இந்த 2 உயிர் பலியானது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவங்க குடும்பம் கத்தி கதறதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
அவர்களுக்கு எதிர்கால வாழ்வு என்னங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஒரே ஒரு ஆம்பளை பையன் என்ன பண்ண போறாங்க? யாரு பொறுப்பெடுக்க போறா? நிச்சயமாக. ஆனால் மறுமையில இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஜமாத்தினர்களுக்கு உண்டு. இதை தடுக்காவிட்டால், மேலும் மேலும் இதை வளரவிட்டால் நிச்சயமாக எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் வந்துடும். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு அஞ்சு கொள்ளுங்கள். நம்ம மட்டும் சரியா இருக்கிறோம், நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம், தீமை நடந்துட்டு போகுது, எவன் சத்தா செத்துட்டு போறான்னு விட்டீங்கன்னா நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். இணை வைக்கக்கூடிய பாவத்தை விட்டு விலகி வெளியில வாங்க. அது மரியாதை கிடையாது. கூடு கொடியேற்ற தந்தூரிகள் எல்லாம் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதக செயல்கள். நீ வேற என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, உலகத்துல அநியாயம் அழிச்சாட்டியும் எல்லாம் மன்னிச்சிருவான், இணை வைக்கிற பாவத்தை தவிர. எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, ஜமாத்தினர்களாக இருக்கட்டும், ஜமாத்தில் இல்லாதவர்களாக இருக்கட்டும், ஜமாத்திற்கு எதிரானவர்களாக இருக்கட்டும், எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஜமாத்தை பொறுத்தளவுல எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள் தான். யாரும் காபிர்கள் கூடாது. அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒருவன் முஸ்லிமாக கருதப்படுறான். அவன் மரணிக்கும் போது எப்படி மரணிக்கிறான்? அவன் முஸ்லிமா மரணிக்கிறானா காபிரா மரணிக்கிறாங்கிறது அல்லாஹ்வுக்கு அவனுக்குள்ள விஷயம். ஆனால் உயிரோடு இருப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றோம். இந்த இணை வைக்கக்கூடிய காரியமான தர்கா வழிபாடுகள், கூடு கொடி ஊர்வலம், இது போன்ற செயல்களை நீங்கள் தவிர்க்காதவரை அல்லாஹ்வுடைய கோப பார்வை விட்டும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விட்டும் நீங்கள் தூரமாகி விடுவீர்கள். அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். அதற்கு அஞ்சு கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களே. எங்களுக்காண்டி வேணாம், குர்ஆனை எடுத்து பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனங்களுக்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் எல்லாம் ஒரே சகோதரர்களாக மஹ்ஷர் மைதானத்தில் நின்று நாம் எல்லாம் ஒருவருக்கொருவர் சந்தித்து சலாம் சொல்லக்கூடியவர்களாக சொர்க்கத்தில் இருக்க நாம் எல்லாம் ஆசைப்படுகின்றோம். எனவேதான் இத்தகைய பிரச்சாரங்களை உங்களுக்கு முன் எடுத்து வைக்கின்றோம். எனவே அலட்சியம் செய்யாமல், ஆணவம் கொள்ளாமல், அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்களாக இந்த கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தெரியாத சகோதரர்கள்ட்ட விவாதம் பண்ண வேணாம். அவர்களுக்கு இதே போல எடுத்து சொல்லுங்க. எல்லா குர்ஆன் ஆயத்தையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் கொண்டு கொடுங்க. அல்லாஹ் நாடுனா அவர்கள் நேர்வழிப்படுத்த அல்லாஹ் போதுமானவன். எடுத்து வைப்பதை தவிர நமக்கு வேற பணி கிடையாது. அதனால யார்கிட்ட சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்றது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். எனவே அன்பிற்கிற சகோதரர்களே, முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கெல்லாம் தந்தரல வேண்டும் என்று துஆ செய்தவனாக எனது முதல் உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன். அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய பள்ளியிலே ஏகத்துவ பிரச்சாரம் அல்லாஹ்விற்காக செய்யப்படுகின்றது, உங்களுடைய நலன்களுக்காக செய்யப்படுகின்றது, மறுமையில வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக. அந்த அடிப்படையில கோடை கால பயிற்சி முகாம் சிறுவர் சிறுமியர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வருகிற 7ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. இதற்கான அறிவிப்பு இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். 9:30 மணியிலிருந்து 12 மணி வரை காலையில பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியாக நடக்க இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதுல உங்களுடைய குழந்தைகளை இன்று முதல் சேர்க்க ஆரம்பிங்க. அடிப்படை விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய பக்கத்துல வீட்டில் உள்ளவங்க, அடுத்த வீட்டில் உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உள்ள சிறு குழந்தைகளை கொண்டு வாங்க. வரக்கூடிய சமுதாயத்தை நாம் மாற்றவில்லை என்றால் இது போன்ற கேலிகளும் கூத்துக்களும் உயிர் சேதங்களும் அல்லாஹ்விற்கு பிடிக்காத பாதையில போயிட்டு தான் இருக்கும். அதுக்காக இன்னைக்கு நம்ம தர்பியத் பண்ணணும். இருக்கக்கூடிய இளைய சமுதாயங்களை நம்ம வார்த்தெடுக்கணும். அதுக்காக இந்த தர்பியா கிளாஸ், கோடை கால பயிற்சி, கோடை கால விடுமுறை வீணாக்கிறாம அதை யூஸ் பண்ணீங்க. அடுத்தது நம்முடைய இந்த ஜும்மா உரைகள் எல்லாம் வார வாரம் நேரடி ஒளிபரப்பாக www.nmtj.org ஒளிபரப்பப்படுது. வெளியூர்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், லேப்டாப் வசதி வச்சிருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சிகளை வார வாரம் இங்க நடக்கக்கூடிய ஜும்மா உரைகளை பார்க்க சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு தாவா, உங்க பெண்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அந்த தாவா போய் சேரும். அதையும் நீங்க பார்த்துக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எனவே எல்லா வகையிலும் அல்லாஹ்விற்காக எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் பணி செய்யக்கூடிய நம்முடைய பணிக்கு, இந்த ஜமாத்தினுடைய பணிக்கு அனைத்து ஜமாத்தினர்களும் அனைத்து சகோதரர்களும் ஒத்துழைப்பு வழங்குங்க. அதற்குரிய கூலி அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தருவான் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.